லைப்ரரி வந்து உங்க செலவுல மாணவர்கள் படிக்கிறதுக்காக ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்காக நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்து வச்சு ரெடி பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க சார். எதற்காக அதை ரெடி பண்ணி? அது ஏற்கனவே ஒரு நாங்கள் இருந்த லைப்ரரி, சென்னை மாநகராட்சி லைப்ரரி அங்கே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் பழமையான ஒரே ஒரு தளம் மட்டும் கொண்ட ஒரு லைப்ரரி. அங்கே நாங்கள் கவுன்சிலராக வந்து இந்த 4 வருஷத்தில் அது ஃபஸ்ட்டு ரவுண்ட்ஸ் போகும்போது பார்க்கும்போது அந்த லைப்ரரியில் நிறைய அந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களாம் நிறைய பேர் அந்த புக்ஸ் இல்லாமல் வெளியே எடுத்துகிட்டு வந்து அந்த புக்ஸு சில பேர் வச்சு படிப்பாங்க. சரி, அப்போ அவங்களுக்காக இதை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 28 லட்சம் ரூபாய் என்னோட மாமன்ற உறுப்பினர் எடுத்து கட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அங்கே இன்னும் கம்ப்யூட்டரு, ஏசி எல்லாம் வாங்க வேண்டியது காசு கிட்டத்தட்ட ஒரு 48 லட்சம் ரூபாய் என்னோட ஃபண்ட் எடுத்து அதை போட்டு அப்புறம் படிக்கிறதுக்கு குளிர்சாதன வசதியோட கீழேயும் மேலேயும் குளிர்சாதன வசதியோட அதே மாதிரி சின்ன பசங்க, அதாவது நான் வந்து ஒரு 10 வயசு உள்ள இருக்க பசங்களுக்கான புக்ஸு, டாய்ஸு, அது ஒரு தனியாக ஒரு எல்லா வகையான பசங்களுக்குமே. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கான இந்த கதை புக்கு, ஆல்பபெட்ஸ் அந்த இது அதெல்லாம் வந்து இருக்குது. ஏன்னா யாராவது வரும்போது புக்ஸ் படிப்பாங்க, அவங்க குழந்தைய கொண்டு வருவாங்க, அவங்களுக்கும் ஏதாவது படிக்க வைக்கணும். இப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 100-120 பேர் ஒரு வேலையை வந்து படிச்சுட்டு அதுவும் டைம் சேர்த்து கொடுக்க சொல்லி கேட்டாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மூடிடுறாங்க. அப்புறம் மாண்புமிகு அமைச்சர் மாசார் நான் கிட்ட சொன்னாங்க, நீ எவ்வளோ நேரம்னா வச்சு வந்து சாய் மட்டும் யாருக்கையாவது கொடுத்துட்டு போயிடுங்க நைட்டு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சாய் கூட நீங்கள் எத்தனை பேர் காலை கூட வந்து திறந்துக்கோங்கன்ற அளவுக்கு அதே சொல்கிறேன். இந்த அளவு ஓப்பனாக படிக்கிறவங்களுக்கான தூக்கத்தை வந்து திமுக ஆட்சி.